பக்தர்களின் மேல் சுற்றும் இந்த இயந்திரத்தில் உண்மையில் என்ன நடக்கிறது? ரயிலில் ரப்பர் டயர் பொருத்தினால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறியவில்லை. இந்த பாம்புக்கு என்ன நடந்தது? மக்களை ஓட ஓட கொல்ல விரும்புகிறது. இந்த பாலம் நதியை கடந்த பின் ஏன் கட்டப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொண்டால் உங்களது காலடியில் இருந்து நிலம் இழிந்துவிடும். ரயிலும் விமானமும் ஒரே பாதையில் சென்றால் என்ன நடக்கும்? ஸ்விம்மிங் பூலில் சென்ற பிறகு கண்கள் ஏன் சிவப்பாகி விடுகின்றன? என்ன நடந்தது? இவ்வளவு பெரிய குளம் ஏன் கட்ட வேண்டியதாகிவிட்டது? இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் இதில் ஒவ்வொரு வினாடியும் அற்புதமாக இருக்கிறது. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். என்ன செய்றீங்க? நம்பர் 15. உலகின் மிக வேகமான பாம்பு உங்களை ஓட ஓட பிடிக்க முடியும். இதன் பெயர் பிளாக் மாம்பா. ஒரு மணி நேரத்தில் 17 கிலோமீட்டர் ஓட முடியும். அதாவது மனிதனின் சராசரி வேகத்தை விட இரட்டிப்பு வேகத்துல. ஆனால் இதன் ஆபத்தான விஷயம் வெறும் வேகம் மட்டும் அல்ல. இதன் விஷம் மிகவும் ஆபத்தானது. சிகிச்சை கிடைக்கவில்லை என்றால் 30 நிமிடங்களில் மனிதன் இறக்கலாம். இதன் விஷத்தில் உள்ள டென்டாடாக்சின் நரம்புகளை ஊனமாக்கிவிடும். உடல் மெதுவாக செயல்படுவதை நிறுத்தும். மேலும் பிளாக் மாம்பா உண்மையில் கருப்பு நிறத்தில் இருக்காது. இதன் உடல் ஆலிவ், பச்சை அல்லது சாம்பல் நிறமாக இருக்கும். ஆனால் வாயை திறக்கும் போது உள்ளே ஆழமான கருப்பு நிறம் தெரியும். அதனால்தான் இதற்கு பிளாக் மாம்பா என்று பெயர் வந்தது. இப்போது நீங்களே சொல்லுங்கள், வேகம் கார் போலவும் விஷம் மரணம் போலவும் இருந்தால் உங்கள் முன் திடீரென பிளாக் மாம்பா வந்தால் ஓட முடியும் அல்லது சிக்கிக் கொள்வீர்களா? நம்பர் 14. நீங்கள் ஒருபோதும் யோசித்தீர்களா ரயிலும் விமானமும் ஒரே பாதையில் சென்றால் என்ன ஆகும் என்று? ஆம் நண்பா, மோதல் மட்டுமல்ல, அதிசயமும் நடக்கும். ஏனெனில் நியூசிலாந்தில் ஒரு விமான நிலையம் உள்ளது. அங்கு உண்மையில் ரயிலும் விமானமும் ஒரே தடத்தை பகிர்ந்து செல்கின்றன. இந்த இடத்தின் பெயர் கிஸ்போர்ன் விமான நிலையம். இங்கு நடுவே பாமர்ஸ்டோன் நார்த் கிஸ்போர்ன் ரயில்வே லைன் கடந்து செல்கிறது. அப்படின்னா ஒரு பக்கம் விமானம் பறக்க தயாராக இருக்கிறது, இன்னொரு பக்கம் ரயில் சொல்கிறது, நண்பா கொஞ்சம் காத்திரு, நான் முதலில் போய்விடுகிறேன். ஆனா பயப்பட வேண்டாம், இங்கே எந்த மோதலும் நடக்காது. ஏனெனில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். யார் போக வேண்டும், யார் பறக்க வேண்டும் என்று அவர்கள்தான் முடிவு செய்கிறார்கள். சரியான நேரம் பிழைத்தால் நேரடியாக ஒரு பெரிய வெடிப்பு நடக்கும். இந்த முழு அமைப்பு காலை 6:30 முதல் இரவு 8:30 மணி வரை இயங்குகிறது. இரண்டும் போக்குவரத்து அப்படி சமாளிக்கப்படுகின்றன. அதுபோலவே ஒரு கல்யாணத்தில் டிஜே மற்றும் மின்சாரம் இரண்டையும் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்துவது போல. மற்றும் உலகத்தில் இப்படி ரயில் பாதை, விமான ஓட்டப்பாதையை நடுவில் கடக்கும் விமான நிலையம் மிகவும் அரிதானது என்பதே மிகச் சிறப்பு. இரட்டையர் சகோதரர்கள் போலவே ஒரு சேர்க்கை. ஒன்று ஆகாயத்தில் பறக்கிறது, மற்றொன்று நிலத்தில் ஓடுகிறது. எண் 13. உலகிலேயே மிகவும் தனிமையான வீடு எப்படி இருக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்தீர்களா? அதாவது அது இவ்வளவு தனிமை, அங்கே யாரும் கதவை தட்டக்கூட யாரும் இல்லை. இந்த வீடு முழு தீவிலும் ஒரே மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பாகும். மீதமுள்ளவையெல்லாம் காற்றும் மலைகளும் நீலக்கடலும் தான். இப்போது நீங்கள் யோசிக்கிறீர்கள், அங்கே யாராவது வசிக்கிறார்களா என்று. இல்லை நண்பா, அங்கே எந்த உள்ளூர் குடியிருப்பவரும் இல்லை. இந்த வீடு நீண்ட வேட்டையாடும் பயணங்களுக்கு அடிப்படை முகாமாக கட்டப்பட்டது. அதாவது வேட்டையாடுபவர்கள் வரும்போது மட்டுமே இந்த வீடு திறக்கப்படுகிறது. மீதமுள்ள நேரங்களில் இந்த வீடு ஏர்பிளேன் மோடில் போய்விடுகிறது. நாக் நெட்வொர்க் இல்லை என்வேஸ். சிலர் இதை கோடீஸ்வரரின் ரகசிய தீவாகவும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஏன் என்றால் உருவாக்கப்பட்டது. ஆனால் பிறகு தெரிஞ்சது, இல்ல நண்பா, இது வேற வேட்டையாடும் கிளப்புக்காக மட்டுமே. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த வீடு இன்று உலகின் மிகவும் தனிமையான வீடாக கருதப்படுகிறது. பக்கத்து வீடுகள் இல்லை, போக்குவரத்து இல்லை, மின்சாரம் கட்டணம் இல்லை, சும்மா அமைதி, காற்று, கடலின் சத்தம் மட்டும். நம்பர் 12. அப்படி ஒரு ஏரி இருக்கு. அங்கே ஒரு நிமிஷம் நின்றாலே உன் விளையாட்டு முடிந்தது. ஆம் நண்பா, இது எந்த ஹாரர் படம் கிடையாது. இது ரஷ்யாவின் உண்மையான ஏரி. அங்கே காற்றே உயிரை எடுத்துவிடும். இந்த ஏரியின் பெயர் லேக் கராசி. இது ரஷ்யாவின் யூரல் மலைப்பகுதியில் உள்ளது. முதல் பார்வையில் இது முற்றிலும் சாதாரணமாக தெரிகிறது. நீளமான நீர், அமைதியான மற்றும் அழகான காட்சி. ஆனால் உண்மையில் இது மரணத்தின் நீச்சல் குளம். 45:1 முதல் 40:8:0 வரை இங்கே அணு உலைகளின் கதிரியக்க கழிவுகள் வீசப்பட்டன. அதாவது ஆய்வகத்திலிருந்து வரும் எல்லா ஆபத்தான பொருட்களையும் இந்த ஏரியில் தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்று அர்த்தம். நீர் எல்லாவற்றையும் உறிஞ்சிவிடும் என்று நினைத்தார்கள். இப்போது நிலைமை அப்படி இருக்கிறது. யாராவது இங்கே வெறும் ஒரு நிமிடம் நின்றால் கூட அவனுடைய உடலில் ஸ்டோல்கர் ரேடியேஷன் சேரும். டாக்டர் சொல்வார், நீ இனிமேல் மனிதன் இல்லை, நீங்க நடக்கிற எக்ஸ்ரே மெஷின் மாதிரி ஆயிட்டீங்க.
நுரைந்தொரு 68 அந்த ஏரி உலர ஆரம்பிச்சது. காற்றில் கதிரியக்க தூசி பறந்தது. அதன் விளைவாக 1/2 மில்லியன் பேர் நோயாளிகளாகிவிட்டார்கள். அதாவது உண்மையிலேயே காற்று உயிரை எடுத்துக்கொண்டது. அதற்கு பிறகு விஞ்ஞானிகள் அந்த ஏரியை சிமெண்டால் மூடிவிட்டார்கள். இப்போ இது தண்ணீர் இல்ல, கதிரியக்க சிமெண்ட் காடு. எண்கள் 11. தென்கொரியாவில் ஜின்டோ மற்றும் பண்டோ என்ற 2 தீவுகள் உள்ளன. வருடத்தில் 2 முறை இங்கு கடல் சில மணி நேரங்களுக்கு பின்னால் சென்று சுமார் 2.8 கிலோமீட்டர் நீளமும் 40 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பாதை உருவாகிறது. மக்கள் இந்த உலர்ந்த பாதையில் நடந்து கடலை கடக்கிறார்கள். இது கடலில் நடக்கும் ஒரு அதிசயத்தைப் போலவே தெரிகிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், கடலில் இப்படி செய்ய காரணம் என்ன? உண்மையில் இது எந்த விதமான மாயாஜாலமும் அல்ல. இது ஒரு அலை நிகழ்வாகும். இதில் சந்திரனும் சூரியனும் கொண்ட ஈர்ப்பு விசை கடல் நீரை தற்காலிகமாக இழுத்துச் செல்கிறது. இதனால் சில மணி நேரங்களுக்கு கடல் பாதை திறக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அங்கு ஜின்டோசி பாட்டன் திருவிழா நடைபெறுகிறது. மக்கள் வண்ணமயமான உடைகளில் தாளம் மற்றும் நகாரா இசையுடன் கையில் கொடி பிடித்து கடலை கடந்து செல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், வைஃபை இல்லை, ஆனால் இங்கு கடலே துண்டிக்கப்பட்டுவிட்டது. எண் 10. உனக்கு உன்னுடைய லாங் டிரைவ் மிகவும் நீளமாக இருக்கிறது என்று நினைத்தால், சகோதரா, உன்னுடைய இறுதி சாலை பயணத்திற்கு தயாராகிவிடு. ஏனெனில் இது 100 அல்லது 200 கிலோமீட்டர் சாலை அல்ல. இது பான் அமெரிக்கன் ஹைவே. இது இவ்வளவு நீளமாக இருக்கிறது. உனக்கு உன் முன்னாள் நினைவுகள் வந்தாலும் அடுத்த நாட்டுக்கு போனாலும் அந்த நினைவு முடிவதில்லை. இந்த ஹைவே வட அமெரிக்காவின் அலாஸ்காவிலிருந்து தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினாவிற்கு வரை செல்கிறது. அதாவது ஒரே சாலையில் 13 நாடுகள் பயணம் செய்ய முடியும். மொத்த நீளம் சுமார் 30,000 கிலோமீட்டர். அப்படியென்றால் நீ தினமும் 1000 கிலோமீட்டர் பயணித்தாலும் முழு 1 மாதம் கழித்தே அந்த சாலை முடியும். மேலும் பெட்ரோல் பம்ப் ஊழியர்கள் உன் மிக நெருங்கிய நண்பர்களாகி விடுவார்கள். இதையே பான் அமெரிக்கன் ஹைவே என்று அழைக்கப்படுகிறது. இது உலகின் மிக நீளமான சாலை வலையமைப்பாகும். ஆனால் கேள், இதில் ஒரு இடத்துல டாரியன் கேப் என்று ஒன்று இருக்கிறது. அங்கு சாலை காணாமல் போய்விடுகிறது. அங்கே காடு, சதுப்பு நிலம் மற்றும் பாம்புகள் இருக்கின்றன. அதாவது அங்கே வண்டி ஓடாது, பயமே ஓடும். நம்பர் 9. கார், பைக், பஸ் எல்லாவற்றுக்கும் கீழே ரப்பர் டயர் இருக்கும். ஆனால் ரயிலுக்கு மட்டும் ஏன் ஸ்டீல் சக்கரம்? ரயில்வே ஊழியர்களுக்கு ரப்பருக்கு அலர்ஜியா? ரயிலில் ரப்பர் டயர் வைக்கப்பட்டால் ரயில் ஓடவே மாட்டாது. பாதையில் இழுத்துச் செல்லும் மாதிரி தெரியும் மற்றும் அடுத்த வாரண நிலையத்துக்கு வரும். உண்மையில் ரப்பர் டயரின் உராய்வு மிகவும் அதிகமாக இருக்கும். ரயிலுக்கு திடீரென நிற்கவோ திரும்பவோ தேவையில்லை. அது நேராக ஒரு கோட்டில் அதிக வேகத்தில் பிரேக் இல்லாமல் ஓடுகிறது. ரப்பர் டயர் பொருத்தப்பட்டால் என்ஜினுக்கு அதிக சக்தி தேவைப்படும், வெப்பம் அதிகரிக்கும், மேலும் அதிவேக ரயில் மெதுவாக ஓடும் ரயிலாக மாறிவிடும். அதனால்தான் ரயிலின் சக்கரங்கள் ஸ்டீலில் தயாரிக்கப்படுகின்றன. ஸ்டீலில் ஊராய்வு குறைவாக இருக்கும். அதனால் ரயில் மென்மையாக ஓடும். எண் 8. நீச்சல் குளத்தில் சென்ற பிறகு உங்கள் கண்கள் ஏன் சிவப்பாகும் என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்தீர்களா? பாருங்கள், நீச்சல் குளத்தில் ஒரு ரசாயனம் சேர்க்கப்படுகிறது. குளோரின். இந்த சிறிய சூப்பர் ஹீரோ எல்லா பாக்டீரியா மற்றும் வைரஸ்களையும் அழிக்கிறது. அதனால் நீ நீச்சல் போடும்போது நோய்படாமல் இருக்க முடியும். ஆனால் உண்மையான வில்லன் மனிதனே. சில பெரியவர்கள், பெரிய புத்திசாலிகள் நீச்சல் செய்யும் போது இங்கே சிறுநீர் கழித்து விடலாம், என்ன வித்தியாசம் என்று நினைக்கிறார்கள். இப்போது அந்த சிறுநீர் குளோரினுடன் கலந்து கொண்டால் ஒரு புதிய ரசாயனம் உருவாகிறது. அதுதான் குளோரமைன். இந்த குளோரமைனே தான் நம் கண்களில் எரிச்சல், தொற்று மற்றும் சிவப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது உன் கண்கள் குளோரினால் அல்ல, யாரோ ஒருவரின் சிறுநீரால் தான் சிவப்பாகின்றன. எண் 7. நண்பர்களே, சிலியிலிருந்து வந்த ஒரு வீடியோ உங்களை கண்டு அதிர்ச்சி அடைய வைக்கும். ஒரு மனிதர் கயாக்கிங் செய்து கொண்டிருந்தார், மிகவும் மகிழ்ச்சியாக. அப்போது திடீரென ஒரு நீல திமிங்கலம் அவரை விழுங்கிவிட்டது. 24 வயதான இந்த இளைஞர் தனது கயாக்கில் கடலின் நடுவில் அமைதியாக சுற்றி கொண்டிருந்தார். கீழே மீன்கள், மேலே சூரியன், எல்லாமே நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் அப்போது திடீரென கீழிருந்து ஒரு ஹம்பேக் திமிங்கலம் கடலில் இருந்து எழும் ஒரு கடல் பேருந்தைப் போல ஒரே சடக்கில் அவனை விழுங்கிவிட்டது. ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது. சில வினாடிகள் கழித்து அந்த திமிங்கலம் அவனை உமிழ்ந்து விட்டது. ஏனெனில் ஹம்பேக் திமிங்கல்கள் மனிதர்களை சாப்பிட விரும்புவதில்லை. அவை வெறும் வாயை திறந்து மீன்களை பிடிப்பதற்காகத்தான் செய்கின்றன. இந்த ஆள் தவறுதலாக அவற்றின் மீன் பஃபேவில் சென்று விட்டான். இப்போது அந்த ஆள் முழுமையாக அதிர்ச்சியில் இருக்கிறான். ஆனால் இப்போது அவன் சொல்கிறான், அடுத்த முறையாவது கயாக்கிங் செய்ய மாட்டேன் என்று. நம்பர் 6. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல பூட்டுகளை பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு பூட்டு, அது தானாகவே முதலில் 2 பேரை அழைத்து வா என்று சொல்வதை பார்த்திருக்கிறீர்களா? அலிகட்காரர்கள் 400 கிலோ எடையுள்ள பூட்டை உருவாக்கிவிட்டார்கள். அதாவது இது தவறுதலாக கீழே விழுந்தால் கதவை அல்ல, முழு தரையை மாற்ற வேண்டி வரும்.
இந்த பூட்டு அயோத்தியாவுக்கு சென்றது. ராமலதாவின் பிராண பிரதிஷ்டைக்கு முன்பு இது உலகின் மிகப்பெரிய பூட்டு என்று கூறப்பட்டது. மேலும் அதன் சாவி 3 அடி நீளமாக உள்ளது. அலிகட்காரர்களில் உள்ள முதன்மை கலைஞர்கள் இதை 1 மாதம் கடுமையாக உழைத்து தயாரித்துள்ளனர். முழு பூட்டும் இரும்பில், ராயல் வடிவமைப்பில், நீல நிறத்திலும் சின்னத்திலும் உள்ளது. இது ராமலதாவின் பாதுகாப்பு சின்னமாக கொண்டாடப்படுகிறது. நம்பர் 5. 6 மாதங்கள் வரை சூரியன் வராத ஒரு கிராமம். இங்கு இரவும் பகலும் வேலை, குழப்பம் எதுவும் இல்லை. எப்போதும் நிரந்தர நிழல் நிலைதான். இத்தாலியின் பிக்னவா என்ற கிராமத்தில் இப்படித்தான் நடக்கிறது. இந்த கிராமம் மிகவும் ஆழமான பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. அதனால் குளிர்காலத்தில் சூரியனின் ஒளி மலைகளில் மோதிக்கொண்டு மேலேதான் இருக்கிறது. இப்போது இந்த கிராம மக்கள் தங்கள் புத்தியை பயன்படுத்தினார்கள். அவர்கள் அருகிலுள்ள ஒரு மலையில் ஒரு பெரிய கண்ணாடியை நிறுவினார்கள். அது சூரிய ஒளியை பிரதிபலித்து கிராமத்திற்கு அனுப்புகிறது. இப்போது ஒவ்வொரு காலை கிராம மக்கள் எழுந்து, அலெக்சா, சூரியனை ஆன் பண்ணு என்று சொல்கிறார்கள். இந்த கண்ணாடி ஒரு கணினி மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதனால் அது முழு நாளும் சூரியனின் திசையுடன் சுழல்கிறது. நம்பர் 4. இந்த தவளையின் பெயர் வுட் ஃப்ராக். குளிர்காலம் வந்தவுடனே இதுல மூச்சு விடுவதை நிறுத்தி, இரத்த ஓட்டமும் நிறுத்தி, அதாவது முழுமையான ஷட்டவுன் நிலை. ஆனால் ரொம்ப சுவாரஸ்யம் என்னன்னால், வெயில் வந்ததும் பனிக்கட்டி உருகும் போது அந்த ஒட்டகங்கள் எழுந்து நிற்கும் விதம் யாரோ லேப்டாப்ல ரீஸ்டார்ட் பட்டனை அழுத்திய மாதிரி இருக்கும். உண்மையில் இதன் உடலில் குளுக்கோஸ் மற்றும் யூரியா என்ற இயற்கை ஆன்டிஃப்ரீஸ் உருவாகிறது. இது அவற்றின் செல்களை உடைவதை தடுக்கிறது. எளிமையாக சொன்னால், இவை தங்களுடைய உடலில் தாங்களே ஒரு கூலண்ட் சிஸ்டத்தை நிறுவி வைத்திருக்கின்றன. 3வது, நீங்கள் ஒருபோதும் யோசிச்சிருக்கிறீங்களா மின்சாரம் உருவாக்கும் பாண்டா எப்படி இருக்கும் என்று? இல்ல, இது எந்த மார்வெல் சூப்பர் ஹீரோவும் இல்லை. இது சீனாவின் சோலார் பாண்டா. இவர்கள் 250 ஏக்கர் பரப்பளவில் ஒரு சோலார் பவர் பிளான்டை உருவாக்கியுள்ளனர். அதை மேலிருந்து பார்த்தால் முழுக்க ஒரு பாண்டாவைப் போலவே தெரிகிறது. அதாவது மின்சாரம் உருவாகும், அதே சமயம் அழகும் அதிகமாகும். இந்த பாண்டா பிளான்ட் 100 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறது. இது சுமார் 1 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க முடியும். மற்றும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இதை யங் எனர்ஜி சீனா என்ற நிறுவனம் உருவாக்கியுள்ளது. குழந்தைகளுக்கு கிரீன் எனர்ஜி எவ்வளவு குழாக்கி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக. நம்பர் 2. இந்த பாலம் நதிக்கு வெளியே ஏன் கட்டப்பட்டது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு உங்களது காலடியில் நிலம் குலுங்கும். நீங்கள் ஒருபோதும் கேட்டிருக்கிறீர்களா, பாலம் நதிக்கு மேல் கட்டப்பட்டது, ஆனால் நதி சொன்னது, அண்ணா, இப்போது நான் இங்கே ஓட மாட்டேன் என்று. 1998 ஹொண்டராஸ் நாட்டில் சோலோட்கா நதிக்கு மேல் ஒரு அருமையான பாலம் கட்டப்பட்டது. அது மிகவும் வலுவாக இருந்ததால் புயலும் அதை பாதிக்க முடியவில்லை. பிறகு ஹூரிகேன் மிட்ச் வந்தது. அது எல்லா இடங்களிலும் அழிவை ஏற்படுத்தியது. ஆனால் சிந்தித்து பாருங்கள், என்ன நடந்திருக்கும்? பாலம் காப்பாற்றப்பட்டது, ஆனால் நதி தன் பாதையை மாற்றிக்கொண்டது. இப்போது நிலைமை என்னவென்றால், பாலம் நின்று கொண்டே இருந்தது, ஆனால் கீழே தண்ணீர் காணவில்லை. நதி வேறு பக்கமாக ஓடிக்கொண்டிருந்தது. அதாவது பாலம் தன் நோக்கத்திலிருந்து வேலை இழந்தது. மக்கள் இதற்கு தி பிரிட்ஜ் டு நோ எவரா என்று பெயர் வைத்தனர், அதாவது எங்கும் செல்லாத பாலம். நம்பர் 1. தொழிற்சாலையின் மேல் சுற்றும் இந்த இயந்திரம் என்ன? இது ஹிண்ட் வெண்டிலேட்டர், கூரையின் உண்மையான சூப்பர் ஹீரோ. தொழிற்சாலையின் உள்ளே இயந்திரங்கள் இரவு பகல் வேலை செய்கின்றன. சூடான காற்று, புகை மற்றும் அந்த கசப்பான ரசாயன வாசனை. உள்ளே சூழ்நிலை இப்படித்தான் ஆகிவிடுகிறது. அண்ணா, இது ஸ்டீம் ரூமை விட கூட அதிகமாக சூடாக இருக்கும். இப்போது இங்கே வருகிறது நம்முடைய மின்சாரம் இல்லாமல் சுழலும் விசிறி, அதாவது வெண்டிலேட்டர். வெளியிலிருந்து காற்று இதை சுழற்றும் போது இது தொழிற்சாலையின் உள்ளே இருக்கும் சூடு, கனமான காற்று மற்றும் வாயுக்களை சுழற்றி வெளியே தள்ளிவிடுகிறது. மற்றும் இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இதில் மோட்டார் எதுவும் இல்லை, மின்சாரம் செலவாகும் தேவையும் இல்லை. இது இலவசமாகவே காற்றின் நம்பிக்கையில் வேலை செய்கிறது. அதாவது இயற்கை வழியில இப்படித்தான். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இந்த சிறிய வெண்டிலேட்டர் தொழிற்சாலையின் வெப்பநிலையை 5 முதல் 7 டிகிரி வரை குறைத்துவிடும். அடுத்த முறை கூரையில் சுழலும் பொருளை கண்டால் பயப்பட வேண்டாம். அது எந்த எலியனும் இல்லை, அது வெறும் காற்றுடன் நட்பாக இருக்கும் வெண்டிலேட்டர் தான். மற்றும் இதை தொட்டுவிடாதீர்கள், இல்லையெனில் சுழலும் போது உங்களையும் சுழற்றிவிடும்.